எல்லாருக்கும் வணக்கம். வெட்கப்பட்டார். சொல்லுப்பா பரவாயில்ல அப்படின்னு. ஹீரோ ஆகணும்னு ஆசை. அவன் கூப்பிட்டு சொன்னேன், என்னண்ணே நான் ஹீரோ ஆக முடியுமே, நாங்கள்லாம் எல்லாரும் ஆகும்போது இன்னும் பல தம்பி எல்லாரும் உன்னை வாழ்த்துறாங்க, சந்தோஷம். முதல் முறையாக உன்னை ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். Let's go holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups. பாலா வந்து 2 நாளைக்கு அப்புறம் உடனே ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு டேரக்டர் கதையோட ரெடியாக இருக்காருன்னு பண்ணலான்னு சொல்கிறாருன்னு. அப்புறம் ஒரு ப்ரொடியூசராக வந்துட்டாங்களா, நல்ல விஷயம் தானே, சரி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். சார் முழு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க சார், எந்த ஹெல்ப்பும் வேணாம் சார், எதுவும் வேணாம் சார், நானே சொந்தமாக பணம் போட்டு நானே எடுக்கிறேன். ஆடியோ ரிலீஸ் கூட நான் வர வேண்டியது, கொஞ்சம் உடம்பு கூட முடியலன்றதால வர முடியாமல் போச்சு. பல தம்பி எல்லாரையும் உன்னை வாழ்த்துறாங்க, சந்தோஷம். முதல் முறையாக உன்னை ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இது லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் மற்றும் MCR Pure Cotton Club presents காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், மஞ்சு குரூப், டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ், ஈவென்ட் பார்ட்னர் IN மூவி மேக்கர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து பாலா தம்பிக்காக, அவர் இப்போ ஹீரோவை பண்ணியிருக்காருல்ல, வாழ்த்து சொல்கிறதுக்கு. நானும் பாலா தம்பியும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அதில் பாலா தம்பி வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணார் வந்து. அப்போ நான் கேட்டேன், தம்பி உனக்கு என்ன ஆசை அப்படின்னு நான் கேட்கும்போது உனக்குன்னு லட்சியம் இருக்கா, உனக்குன்னு என்ன ஆசை இருக்குன்னு கேட்கும்போது, இல்லைண்ணே வெட்கப்பட்டார். சொல்லுப்பா பரவாயில்ல அப்படின்னு. ஹீரோ ஆகணும்னு ஆசை அப்படின்னாரு. ஹீரோ ஆகணும்னு ஆசையா அப்படியா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஓகே டன், நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு. அவன் கூப்பிட்டு சொன்னேன், என்னண்ணே நான் ஹீரோ ஆக முடியுமே, நாங்கள்லாம் எல்லாரும் ஆகும்போது இன்னும் வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம், யார் வேணால் ஹீரோ ஆகலாம். ஸோ அங்கே அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன், நான் வந்து இதை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க டைரக்டர்ஸோ நல்ல கதைகள் இருந்தால் தம்பிக்காக எடுத்துட்டு வாங்க, நம்ம பாலா வச்சு ஹீரோவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாலா வந்து 2 நாளைக்கு அப்புறம் உடனே ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு டேரக்டர் கதையோட ரெடியாக இருக்காருன்னு பண்ணலான்னு சொல்கிறாருன்னு. அப்புறம் ஒரு ப்ரொடியூசராக வந்துட்டாங்களா, நல்ல விஷயம் தானே, சரி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். வந்தவொடனே டைரக்டர் தம்பியை பார்த்தேன், ஷெரீஃப் தம்பி, ரொம்ப தங்கமான தம்பி, நம்ம நல்ல டேலண்ட் இருக்கிற பையன். அவரும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர், அவரும் நல்லா வரணும்னா ஷெரீஃப் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதை கேட்டோன்னே ரொம்ப லைன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது எனக்கு ப்ரொடியூசர் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை, வேண்டாப்பா ஃபஸ்ட்டு படம் கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி அண்ணா இன்னொரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படின்னாங்க. கிரண் சார், ப்ரொடியூசர் கிரண். அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கு அவர் முகத்தை பார்க்கும்போது அவர் வந்து உட்காந்து பேசுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான மனுஷன், எதுக்கும் ஆசை இல்லை சார், நீங்களே ரிலீஸ் பண்ணி நீங்களே படம் எடுத்து நீங்களே ரிலீஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுவீங்களா சார்? சார் முழு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க சார், நான் வந்து இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாரு சார், எந்த ஹெல்ப்பும் வேணாம் சார், எதுவும் வேணாம் சார், நானே சொந்தமாக பணம் போட்டு நானே எடுக்கிறேன். ஒரு ஸ்டார்ஸுங்களை வச்சு தான் படம் பண்ண வருவாங்க ப்ரொடியூசர்ஸ், புது பையனை வச்சு பண்ணணுன்னு வரும்போது அதுவே எனக்கு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜெய்கிரண் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரியே சார் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆடியோ ரிலீஸ் கூட நான் வர வேண்டியது, இந்த காஞ்சனா படம் ஷூட்டிங் எல்லாம் அவுடோரில் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் உடம்பு கூட முடியலன்றதால வர முடியாமல் போச்சு. ஸோ எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பல தம்பி எல்லாரையும் உன்னை வாழ்த்துறாங்க, சந்தோஷம். முதல் முறையாக உன்னை ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ எல்லாரும் அந்த ஹீரோ பொசிஷனில் வாழ்த்தும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மென்மேலும் வெற்றி அடையணும்னு நான் உன்ன ராகவேந்திர சுவாமியை நடிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, பாலாக்கு, ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் பார்க்க போகிறதுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் லாரன்ஸ் அண்ணன் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவில், இன்றைக்கி ஆக்சுவலாக லாரன்ஸ் அண்ணன் இங்கே வந்து வரணும்னு அவருக்கு ரொம்ப, அவர் மனசு இங்கே தான் இருக்கும் எனக்கு தெரியும். இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து என்னடா ஆயிடுச்சு, எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அன்றைக்கி லாரன்ஸ் அண்ணன் கேட்கும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா நம்ம ஹீரோ பண்ண முடியுமான்னு அப்படின்னு கேட்டேன். நீ பண்ணாண்டா அப்படின்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தை தான் அந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அங்கஸ்தி இங்கஸ்தி, இந்த வார்த்தை இவருடைய காதில் போயிட்டு இந்த மனசில் நின்று அப்படி தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் அண்ணன் சொன்னார், டேய் ஹீரோனா சாதாரண விஷயம் இல்லைடா, நீ ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நீ நல்ல திறமசாலி, அதெல்லாம் தாண்டி நீ ஃபிசிக்காகவே ரெடி பண்ணணும், நம்ம போய் ஃபஸ்ட்டு நிற்கும் போது தோற்றக்கூடாது தம்பி அப்படி. ஏன்னு அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒருத்தவன் தோத்துட்டா இதுக்கப்புறம் உன்னை மாதிரி வர 10-20 பசங்க தோத்தா மாதிரி, நீ ஜெயிச்சனா உன்ன மாதிரி 30-50 பசங்க இதே மாதிரி பேக்ரவுண்டே இல்லாமல் வந்து நிற்பானுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது நியாயமான வார்த்தை, அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்.
ஏன்னா நீ 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 வந்துட்டேன்னா ஒரு 50-60 குடும்பம் நல்லா இருக்கும்டா, அந்த மைண்ட் செட்டில் ஏறி ஒரு குடும்பத்தை யோசிக்காத, ஒரு 60 குடும்பம் உனக்கு இருக்கு, நம்பி யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. தொடங்குறது எளிது, அதை தொடர்ந்து கொண்டு போகணும். நான் சொல்லிட்டேன், நீ இலக்கை தொட்டுட்ட, இனி குதிரையை விட வேகமாக ஓடி அதை தக்க வைக்க பயன்படுத்தி மேலே வந்துரு. உனக்கான கதவு திறந்துருச்சு, வெல்லு. உன்னைய பேரன்பு கொண்டு நேசிக்க என்னை மாதிரி பல கோடிக்கணக்கான அண்ணங்க இருக்கிறவங்கிறத மறந்துடாத. இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உலகம் பூரா உனக்கு பல கோடிக்கணக்கான சொந்தங்கள் இருக்கிறாங்க. வென்றுவா, வென்றுவா. பாலா நல்லவன் என்பதல்ல, வல்லவன் என்பதையும் காட்டு. எனக்கு ஒரு பாலா பத்தாது, 1000 பாலாக்கள் தேவைப்படுது. அது பாலாவை பார்க்கும்போது ஏன் நம்ம பாலா மாதிரி வரக்கூடாதுன்னு, பாலா மாதிரி பேசணும், பாலா மாதிரி நடிக்கணும், பாலா மாதிரி ஆடணும்னு என்றது மாதிரி பாலா மாதிரி இருக்கிறத பிறகு கொடுக்கணுன்ட்டு ஒரு பேட்டியில் படிக்கிறேன். எனக்கு ரொம்ப தேவையில்லைங்க, 15,000 இருந்தால் போதும், வாடகை கட்டிட்டு எனக்கு பொண்ணு வேணாம், எனக்கு மோட்டர் பைக் இருக்குது, அதில் போய்க்கிடுவேன், மீதி காசை மற்றவங்களுக்கு கொடுப்பேன்ட்டு. இது மாதிரி எண்ணம் கொண்டவன் அரிதனும் அரிதாதான் மானுட குலத்தில் தோணுவான். போராட்டம் இல்லாத ஒன்றும் இல்லை, போராடிட்ட வந்துட்ட, வென்றுட்ட, அவ்வளோதான் வச்சுக்க. காந்தி கண்ணாடி அது நல்லதைத்தான் பார்க்கும், நீ நல்லதாக பாரு, அவ்வளோதான். மகாபாரத்திலே அத்தனை கதாபாத்திரங்களும் கர்ணன் போற்றத்தக்கமாக இருக்கிறது காரணம் அவனுக்கு கொடைதான். அந்த தர்ம தேவதையின் ஒரு கடைசி இளைய மகனாக தான் என் தம்பி பாலாவை நான் பார்க்குறேன். என் லைஃப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கும் அப்படின்னா, கேப்டன் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. பட் அது எடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஆனால் கேப்டன் சார் இந்த மக்களுக்கு செஞ்சதை அட்லீஸ்ட் சாவறதுக்குள்ளே 1% நான் செஞ்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். கேப்டன் மறைவுக்கு பிறகு பிஹைண்ட் வுட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க. ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போது அண்ணன் உங்கள் நம்பர் வேணும் அப்படின்னா எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு பிரதராக இல்லாமல் உரிமையோடு அவர் கூப்பிட்டார். எனக்கும் அவருக்கு பெரிய டச் இல்லை, உரிமையாக கூப்பிட்டார். கேப்டன் எப்படி எல்லாரையும் கூப்பிட்றாரோ அந்த ஒரு எண்ணம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பா சொல்லுவார், நீ குடும்ப ஃபங்க்ஷன் நீ வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, ஆனால் அன்பால் யார் கூப்பிட்டாலும் உங்கள் ஃபங்க்ஷன் நீ போகணும் அப்பா சொல்லுவார். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், தவசி புள்ள வார்த்தை மாறக்கூடாது. எப்படி என்னோட தம்பி சண்முகம் பண்ணி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு மனசார அவரை வாழ்த்துற மாதிரி இன்றைக்கி பாலா பிரதரை இன்றைக்கி வாழ்த்துறதுல எனக்கு சந்தோஷமான விஷயமா நான் பார்க்குறேன். கேப்டன் சாருடைய மறைவில் தான் நான் கேப்டன் சாரை பார்த்தேன். அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. ஏன்னா ஒருத்தருடைய இறப்புக்கு வீடு ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு நல்ல குடும்ப தலைவன், ஒருத்தருடைய இறப்புக்கு ஒரு நாடே ஆயிடுச்சுன்னா அவர் தான் உண்மையான தலைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் லைஃப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கும் அப்படின்னா, கேப்டன் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. பட் அது எடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஆனால் கேப்டன் சார் இந்த மக்களுக்கு செஞ்சதை அட்லீஸ்ட் சாவறதுக்குள்ளே 1% நான் செஞ்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். இது ஏஐ இருந்தாலும் எனக்கு கேப்டன் எப்படி நேச்சுரலாக பாலா பாருங்கள், இப்படி தான் தோல் மேலே கை போட்டு சகஜமாக உட்காந்து அப்பா பேசுவார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. பத்மஸ்ரீ கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரோட விருது எனக்கு கொடுத்தாங்க. என்னன்னா அந்த விருது நான் வாங்கும்போது அப்போ ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, கேப்டன் சாரை ஒருத்தர் இல்லை ஒட்டுமொத்த பேர்ட்டையும் பார்க்கலாம், அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க, இருக்காரு. எதில் இருக்காருன்னா, நீங்கள் இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அந்த உதவியில் கேப்டன் தெரிவார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. சாவர வரைக்கும் இந்த ஃபோட்டோவை நான் பார்த்துக்கிட்டே. கேப்டன் டிசம்பர் 28 மண்ணில் விதைக்கப்படலை, பல கோடி மக்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விதையை தான் இங்கே நான் பார்க்குறேன். Gandhi Kannadi audio launch and pre-release event titled sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club formals and casual shirts, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs, digital partner Behind Woods மற்றும் event partner IN Movie Makers. Let's Go Holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups.